இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹேர் ஸ்டைலாம். நானே கஷ்டப்பட்டு வைக்கிறேன். யாரெல்லாம் சண்டை போறப்ப இல்ல சரி, இதுல வச்சீங்கன்னா இந்த பஃப் வைக்கும்போது இந்த ஹேர்ல யாராச்சும் கை வச்சாலும் எனக்கு ஆக்சுவலா பிடிக்காது, சொல்ல போனா. இதெல்லாம் வந்து வேஸ்ட் இந்த ஹேர் ஸ்டைல்லாம். கட்டின புருஷங்கிறதால விட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் லவ் பண்ணும்போது சின்ன சின்ன பொய்கள் சொல்றது தானே. நானே என் ஹேர் ஸ்டைல ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மை இது வீடியோல வரும், கட் பண்ணிடுவாங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்புறம் கிளிக் பண்ணிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹேர் ஸ்டைலாம். நான் 4-5 பேர் கேட்டீங்க, அதுலேருந்து இவத்தோட தாங்க முடியல. ஒரே என் ஹேர் ஸ்டைலை போடணும்னு சொல்லிட்டே இருக்கா. ஏன்ட்ட யாரும் ஹேர் ஸ்டைல் கேட்க மாட்டேங்க. நான் சொல்லலை, எல்லாரும் ஒரே கேட்டுகிட்டே இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சரி, ஏதோ ஆசைப்படுற ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன், நம்ம அப்படி ஓரமாக இருந்து பார்ப்போம். பெருசா ஒண்ணு எனக்கு வந்து பெருசா ஒன்னும் ஹேர் ஸ்டைல் பண்ண தெரியாது. சும்மா என் ஃபேஸ்க்கு எது செட் ஆகுதோ அதை நான் போடுவேன். அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போதான் வந்து தலை குளிச்சு லைட்டாக ஈரமாக இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த சிப் வச்சு நான் வந்து சிக்கெல்லாம் எடுத்துக்கிடுவேன். நான் வந்து 2 சிப்பு வச்சிருப்பேன். சிக்கு எடுக்கிறதுக்கு ஒரு சிப்பு, ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஒரு சிப்பு. அப்படியா? ஆமாம், எல்லாரும் எடுக்கிற மாதிரி தான் நான் சிக்கு எடுப்பேன். பெருசாக ஒரு வித்தியாசமும் இல்லை. முடி அப்படி 2ஆக பிரித்து போட்டு இப்படி போட்டு நல்லா சிக்கு எடுத்துக்கணும். எனக்கு இந்த சிக்கு எடுக்கிற வேலையை கொஞ்சம் கடுப்பாக தான் அடிக்கும். சரி, இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் ஆசைப்பட்டு கேட்ட ஒரே காரணத்துக்காக நான் வந்து இப்போ சிக்கு எடுக்கிறேன். இல்லைனா வந்து எனக்கு கொஞ்சம் சோம்பல் அதிகம். சிக்கு எடுக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ தான் எடுத்து வைப்பேன். சரி, ஆல்ரெடி நான் கொஞ்சம் எடுத்து வச்சதால ஈஸியாக வந்துட்டு, இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து சிக்கு எடுத்தாச்சா, நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் போடுவோம். நெட் ஆஃப் பண்ணிட்டேனோ? இது வீடியோவில் வரும், கட் பண்ணிடுவாங்கள? ஆனாலும் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் சிக்கு எடுக்க. உடனே சிக்கு வந்துடும், அது கொஞ்சம் கடுப்பாக கேட்கணுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல். ஃபஸ்ட்டு வந்து பஃப்லாம் எனக்கு ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாலாம் வைக்க தெரியாது. சும்மா நான் வைப்பேன், என் ஃபேஸ்க்கு செட் ஆச்சுன்னா ஓகே. ஒரு வாட்டி பஃப்பை நிறைய வாட்டி கலைச்சி போடுவேன். எப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ தான். எங்கள் அம்மாவே திட்டுவாங்க, இவனும் கண்ணாடி மாதிரி நின்று தலை சீவுறதுக்கு எவ்வளோ அடி வாங்காமல் பேரு லூஸ் அடிச்சு லூஸ். நானே கஷ்டப்பட்டு வைக்கிறேன். லூஸ் அடிச்சிருவேன். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணா அப்படியே போட்டு அடியில் வெளுத்துடலாமான்னு தோணும். எஸ், ஹேரில் யாராச்சும் கை வச்சாலும் எனக்கு ஆக்சுவலாக பிடிக்காது, சொல்ல போனா. இவங்கிறதால விட்டு வைக்கிறேன். கட்டின புருஷங்கிறதால விட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக இப்படி பண்ணிட்டு ஒரு கிளிப் போட்டுருவேன். இல்லை, இதே ஹேர் ஸ்டைல் தான். பஃப் இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. இது வந்து எப்படி போட்டுருவேன் இந்த சைட். ஒரு இடத்துக்கு கிளம்ப சொன்னா இப்படிதான் குடும்பப்படுத்திட்டு இருக்கா. தலைவாடுறதுக்கு 3 மணி நேரம். அதுக்கப்புறம் சரி நிறுத்து. பின்னாடி லைட்டாக கேச்சர் போட்டுருவேன். இப்போ கேச்சர் காணும். இப்படி ஹேர் எடுத்து முன்னாடி போட்டுருவேன். இந்த ஹேர் ஸ்டைல் ஃபினிஷ். இவ்வளோதான், தட்ஸ் ஆல். இது வந்து பஃப் சரியா வரல. நீங்க பண்ணும்போது நல்லா வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரே டேக்ல பண்ணதால இப்படி இருக்கு. நீங்க வந்து நல்லா உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஹேர் ஸ்டைல் தான் எங்க அம்மாவுக்கு பிடிக்கும், பஃப். உனக்கு எந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கும்? நான் போடுறேன். பஃப் தான் உனக்கு பிடிக்குமா?
இவ்வளோ நாளும் சொல்லவே இல்லை, இன்றைக்கி மட்டும் அவள் ஓப்பனாக சொல்லியாச்சு. இவன் வந்து போய் சொல்கிறான். ஆக்சுவலாக நான் எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலுமே இவனுக்கு பிடிக்கும். இன்றைக்கி வந்து சும்மா சீன் போடுறான். இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் போட்டதுக்கப்புறம் இதுவும் பிடிக்கும்னு சொல்லுவான் பாருங்க. அடுத்து இந்த ஹேர் ஸ்டைல் நான் வந்து எப்பயும் கோண வாக்கு தான் எடுப்பேன். நாங்கள் எங்கள் ஊரில் வாக்குன்னு சொல்ல மாட்டோம், உச்சின்னு சொல்லுவோம். சரி உங்களுக்கு புரியாதுங்கிறதால வாக்குன்னு சொன்னேன். அப்புறம் இதுலேயே நிறைய ஹேர் ஸ்டைல் இருக்குண்ணா. எனக்கு ஏற்ற மாதிரி மாடுலேஷன் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பேன். நோ டிஸ்டர்பன்ஸ். இந்த ஹேர் ஸ்டைல் தான் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கும் போது தான் எல்லோரும் ஹேர் ஸ்டைல் வீடியோ போடுங்க, ஹேர் ஸ்டைல் வீடியோ போடுங்க. அப்புறம் இந்த சைட் ஃபினிஷ், அப்புறம் இந்த சைட். எனக்கு வந்து ஒரு சைடு இருக்கிற இந்த சைடு மாதிரியே இந்த சைடும் இருந்தால் அவ்வளோ பிடிக்காது. அதனால இந்த சைடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன். அதனால் இந்த சைடு கொஞ்சம் ஹையாக போடுவேன், இந்த சைடு கொஞ்சம் லோவாக போடுவேன். உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், உயிரென்றான் என்று ஒரு நாள் பிரிவாயே. இப்போ கேமராவை பார்த்துட்டு போடுறதால எனக்கு சரியாக வரல, கண்ணாடி பார்த்துட்டு போட்டால் நல்லா வரும். இருந்தாலும் உங்களுக்காக உங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அப்புறம் செகண்ட் ஹேர் ஸ்டைல் ஃபினிஷ். இதை சில நாள் இப்படியும் போடுவேன், இப்படி ஃப்ரீ ஹேராகவும் போடுவேன். சுரேஷ்க்கு வந்து ஃப்ரீ ஹேர் போட்டால் தான் உனக்கு பிடிக்கும். அவன் சீன் போடுறான். அப்புறம் இல்லைன்னா அப்படியே பின்னல் வச்சு பூ வச்சால். இது செகண்ட் ஹேர் ஸ்டைல். அப்புறம் தேர்ட் ஹேர் ஸ்டைல். இன்னும் முடியலையா? அப்ப நான் ஏன் ஹேர் ஸ்டைல் எப்போ போடுவேன்? அது ஹேர் இருக்கிறவங்க தான் ஹேர் ஸ்டைல் பண்ணணும், ஓகேவா? இது வெடிச்சிருச்சு. அப்புறம் தேர்ட் ஹேர் ஸ்டைல் என்னன்னா வாக்கே எடுக்காம, மிகவும் பயங்கரமான ஹேர் ஸ்டைல். ஆமா, வாக்கே எடுக்காம சும்மா குத்து மதிப்பா ஹேர் எடுத்து. இதுதான் நான் காலேஜில் ஃபஸ்ட்டு போட ஆரம்பித்த பஃப் ஹேர் ஸ்டைல். வாக்கு எடுக்காமல் சும்மா இதுதான் எனக்கு தலைவாணி. செம ரெஸ்பான்ஸ் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நல்ல பெரிய பஃப். நிறைய முடி எடுத்தால் பெருசாக வரும் பஃப்பு, கம்மி எடுத்தால் கம்மியாக வரும். எனக்கு 12th வரைக்கும் எனக்கு ஹேர் ஸ்டைலே பண்ண தெரியாது. எங்கள் அம்மா தான் எனக்கு 12th வரைக்கும் தலைவாரி விடுவாங்க. அப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் ஹாஸ்டலாக நானே சும்மா ட்ரை பண்ணேன், இப்படியே வந்துடுச்சு. என்ன அது கரெக்டு தானே? பின்னாடி சிக்காயிடுச்சு, அதனால உங்களுக்கு பின்னாடி காமிக்கல. என்னோட ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்குமா, அதனால சீக்கிரமா சீக்கிரமா. அதுக்கப்புறம் இங்க வந்து நான் ஒரு சைடு தான் ஹையா பஃப் வைப்பேன். காலேஜ்லலாம் மோஸ்ட்டாக இந்த ஹேர் ஸ்டைல் தான் டெய்லி. ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா பஃப்பு, சாரி கட்டினா இந்த ஹேர் ஸ்டைல். இதுவும் ஃப்ரீ ஹேரும் போட்டுக்கலாம், பின்னியும் போட்டுக்கலாம். நான் வந்து பின்னி தான் போடுவேன்.
ஓகேவா? முடிச்சியா? இன்னும் 2 ஹேர் ஸ்டைல் இருக்கு. மண்ணால் போடு. நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் வந்து நான் அப்பப்போ அந்த காஸ்டியூம்க்கு எப்படி செட் ஆகுதோ அந்த மாதிரி நான் உனக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு விட்டா? நான் உனக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு விடியாரு. எப்படி கொண்டா. இதெல்லாம் வந்து வேஸ்ட் இந்த ஹேர் ஸ்டைல்லாம். திருவு. இப்படி ரெண்டா இழுத்து நீ தான் அப்புறம் சிக் எடுத்து விடணும். எடுக்க இரு. இப்படி எடுத்துட்டு சிக்கா என்ன நீ பள்ளிவிட்டு போகும்போது இப்படி சுத்தி போட்டோம்ல அப்படி போட்டு பார்த்தேன். வராதா? நானே கஷ்டப்பட்டு சிக் எடுத்து வச்சிருந்தேன். அடிச்சுட்டாப்பா. நீங்க அதெல்லாம் விட்டு வச்சிருக்க வேற யாராவது இருந்தா அடியில பின்னி எடுத்துருவேன். ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. இப்போ நான் போட போற ஹேர் ஸ்டைல் வந்து எங்க அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அவங்க வந்து நான் எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலும் ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எங்க அத்தை. எதுக்கு பார்த்துட்டு இருக்கா? ஷை, ஃபீலிங் ஷை. இப்படி சைட் வாக் எடுத்துட்டு ஒரு இந்த சைடு ஒரு ரோடு போடணும். இந்த சைடு ஒரு ரோடு போடு. நான் போட்டு விட்டா ரோடு. இந்த சைடு ஒரு ரோடு. இந்த சைடு ஒரு ரோடு. போட்டாச்சா? ரோடு கரெக்டாக போடணும். பின்னாடி நம்ம நார்மலாக வர்ற மாதிரி வரைக்கணும். இப்போ சும்மா சிம்பிளாக கிளிப் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளிப் போட்டுக்கோங்க. இதில் வந்து பஃப் பெருசாக பஃப் வைக்கணுன்னா வைக்கலாம், இப்படி வைக்காமல் கூட இருக்கலாம். எனக்கு பஃப் லைட்டாக பஃப் இருந்தால் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு இன்னைக்குள்ள முடிச்சிருவியா? இந்த ஸ்டைல் இந்த சைடு இப்படி. அவ்வளோதானா? எனக்கு 2 சைடும் இந்த சைடும் ஒரே மாதிரி போட்டால் ஐ டோன்ட் லைக் இட். ஸோ இதே மாதிரி இந்த சைடும் போடலாம். அண்ணன் அப்படி போட மாட்டேன். இந்த ஸ்டைல் தான் எங்கள் அத்தைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது சும்மா இப்படி சீப்பு வச்சும் ட்ரை பண்ணலாம், கை வச்சும் ட்ரை பண்ணலாம். ஆமா, என் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கலாம். அடிக்கருப்பு நிறத்தழகி, அடிக்கருப்பு நிறத்தழகி, இது அப்படி லைட்டா சில்லறைக சதறி மறந்து போச்சு. கிளிப்புங்க கிளிப்புங்க கிளிப்புங்க. அவ்வளோதான், இந்த ஹேர் ஸ்டைல் ஓவர். இது வந்து அப்படியே பின்னாடி பின்னி போட்டுக்கலாம். நான் இது மோஸ்ட்டாக இந்த ஹேர் ஸ்டைலுக்கு ஃப்ரீ ஹேர் விட மாட்டேன். இந்த ஹேர் ஸ்டைல் ஓவர். நெக்ஸ்ட் ஃபைனல். இல்லை, இன்னும் 2 ஹேர் ஸ்டைல் இருக்குது. ஏன் சரி, ஆசையாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டுட்டாங்களே, ஃபீல் பண்ணிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஹேர் ஸ்டைல் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து நான் வீட்டில் இருக்கிறப்ப சும்மா கேஷுவலாக போடுறது, ஈஸியாக போட்டுடலாம். இது 1 செகண்ட் தான் ஆகும் எல்லாத்துக்கும். ஆமாம், அதான் எனக்கு கொஞ்சம் ஷை ஆகிட்டு உங்களுக்கே ஹேர் ஸ்டைல் பிடிச்சிச்சா அப்படின்ட்டு. நீங்களாம் என் ஹேர் ஸ்டைல் வீடியோ போட சொன்னதுக்கப்புறம் தான் நானும் என் ஹேர் ஸ்டைலில் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையை சொல்ல போனால்
வாந்தி எடுத்து கேட்கலையா? அப்புறம் வீட்டில் இருக்கிறப்ப ஒரு மனுஷன் வாந்தி எடுத்துட்டு இருக்கேன் கண்டுக்காம இருக்கான். வீட்டில் இருக்கிறப்ப போடுறது இந்த ஹேர் வந்து ஆயிலாக இருந்தால் ஹேர் ஸ்டைல் சரியாக வராதில்ல, பஃப்லாம் வராதுல்ல, அதனால நான் வீட்டில் இருக்கிறப்ப இந்த ஹேர் ஸ்டைல் போட்டுக்கிறோம். இதுக்கு ஒரு வேலையும் இல்லை. அப்புறம் பின்னாடி பின்னிக்குவேன். இதுதான் நான் வந்து வீட்டில் கேஷுவலாக இருக்கிறப்ப போடுறது மை நார்மல் ஹேர் ஸ்டைல். இந்த ஹேர் ஸ்டைலில் ஒரு சீக்ரெட் இருக்குது, அது வந்து அவனுக்கே தெரியாது, அதனால எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கும். தசராவோட 6th ஆடும்போது இந்த ஹேர் ஸ்டைல் போட்டிருந்தியா? இல்லை. அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போது சைக்கிள்ல இருந்து விழும்போது இந்த ஹேர் ஸ்டைல் போட்டிருந்தியா? இல்லை 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 இல்லை. ஸ்கூலுக்கு நீ போகும்போதுல நான் பார்க்க வரும்போது இந்த ஹேர் ஸ்டைல் போட்டிருந்தியா? இல்லை. வேற சைலண்டாக எனக்கு வர மாட்டேங்குது சரியா. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் தான். இதுனா சும்மா ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் அடிக்கடி இந்த ஹேர் ஸ்டைல் தான். நான் அதனால சொன்னேன் ஸ்கூல் படிக்கிறப்ப. இல்லை இல்லை, அது இல்லை அந்த ரீசன்ல. இல்லை, இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு எதுக்கு பிடிக்கும்னா, ஸ்கூல் படிக்கிறப்ப டெய்லி நம்ம ரெட்டை ஜடை தானே போட்டு போனோம், யூனிஃபார்ம் தானே டெய்லி. என்னைக்காச்சும் சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா கலர் ட்ரெஸ் பண்ணலாம். அன்றைக்கி வேணால் நான் கலர் ட்ரெஸ் போட்டு இந்த ஹேர் ஸ்டைல் போட்டு, அப்போ எனக்கு ஸ்கூல் டேஸ்லலாம் முடி லாங்காக இருக்குமா, அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது ஹேர் ஸ்டைல் அழகாக இருக்குன்ட்டு சொன்னான். இவனுக்கு ஆனால் மறந்துட்டு அது வந்து எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிச்சு. அது மறந்துட்டு அப்பனா இவன் போய் சொல்லியிருக்கான். இல்ல உண்மையில மறந்துட்டு என்ன இம்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருப்பான்னு இப்பதான் எனக்கு அப்படிலாம் கிடையாது, சொல்லியிருப்பேன். எல்லாரும் லவ் பண்ணும்போது சின்ன சின்ன பொய்கள் சொல்றது தானே. இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்புறம் கிளிக் பண்ணிருங்க. பிடிக்கலனாலும் கோவப்படாம பார்க்காதீங்க, பார்த்துட்டு கோவப்பட்டுறாதீங்க. அப்படிதானே? சரி, பாய்.